வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, எஸ். ராமகிருஷ்ணன் அவங்க எழுதின "கான் என்றது இயற்கை" இந்த புத்தகத்த பத்தி தான் இன்னைக்கு உங்க கூட பேசலான்னு இருக்கேன். ஸோ இந்த புக்ல வந்து ஆக்சுவலி ரொம்ப குட்டி புக்கு தான். ஆனா 2 பகுதியா பிரிச்சிருப்பாரு. இயற்கை அறிதல்னு ஒண்ணும், அனுபவங்கள்னு ஒண்ணும் இருக்கும். இயற்கை அறிதல் வந்து நம்ம இயற்கையில அ மலை, செடி, கொடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல. அதெல்லாம் நம்ம எப்பயுமே கண்டுக்காம அப்படியே கடந்து போயிட்டே தான் இருப்போம். எதையுமே நம்ம அத பார்க்குறதே கிடையாது. நம்மள போல தான் அதுவும் ஒரு படைப்பு. அ நம் எப்படி ஹியூமன் வந்து ஒரு இயற்கையோட படைப்போ, அதே மாதிரி தான் ஒரு கல்லும் அப்படிதான், மண்ணும் அப்படிதான், செடியும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். நம்ம அத பெருசா கண்டுக்கவே மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள அவ்வளோ அழகா, நுட்பமா அத பத்தி எழுதியிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா, இத எப்படி ரசிக்கணுன்றதுக்கான ஒரு மனநிலை கூட நம்மட்ட இல்லையோ, அத எப்படி ரசிக்கணுன்றதே நமக்கு தெரியாதோன்னு எனக்கு தோணும். ஏன்னா நான் அப்படி இருந்திருக்கேன். ஒரு கடல பார்த்து எனக்கு எப்படி ரசிக்கணுன்றது தெரியாது. ரசிக்கிறதுக்கு ஒண்ணும் கோர்ஸ் தேவையில்லன்னு வச்சுக்கோங்க. ஆனா அத ரசிக்கணுன்றதே எனக்கு தெரியாது. ஒரு கடல ரசிக்கிறதுக்கோ, ஒரு சூரியோதயத்த ரசிக்கிறதோ, அதுக்கு ஒரு நல்ல மனநிலை வேணும். ஒரு நம்ம மைண்டே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். எல்லாமே இருக்கு அதுலன்னு நான் நெனப்பேன். அண்டு அனுபவங்களும் வேணும்னு நெனப்பேன். அப்போ எனக்கு வந்து தேசாந்திரி படிச்சேன். தேசாந்திரி படிக்கிறப்போ இவர் வந்து அ கடல பத்தி எழுதியிருப்பாரு. அதுக்குள்ள இறங்குறது எப்படி இருக்கும்? என்ன? அந்த மாரி நெறைய விஷயங்கள் எழுதியிருப்பாரு. அதில அதுவும் ஒண்ணு. அப்புறம் ஒரு சின்ன கல்ல வந்து நீ கடற்கரையிலயோ, இல்ல ஒரு குளத்தாங்கரையிலயோ இருக்கிற சின்ன கல்ல தூக்கி குளத்துக்கு நடுவுல போடுறீங்கல்ல, நம்மளே பண்ணுவோம் தான். சும்மா ஒரு ஓரத்தில இருக்க கல்ல தூக்கி உள்ள போடுவோம். அந்த கல்லு இருந்த இடத்த விட்டு நம்ம மாத்திட்டோம். இனிமே அந்த கல்லு அதுக்குள்ள தான் கிடக்கும். இது எப்ப இந்த மறுபடியும் வெளிய வரும்? அந்த தண்ணிக்குள்ள போன கல்லு மறுபடியும் எப்ப வெளிய வரும்ன்ற மாரி எழுதியிருப்பாரு. ஸோ ஒரு கல்ல போடையில கூட ஆமால்ல, நம்ம கல்ல தூக்கி போட்டுறோம். அந்த கல்லோட பிளேஸையே ஷிஃப்ட் பண்ணிர்றோம். இதெல்லாம் நம்ம யோசிச்சதே இல்லையே! அப்டின்ற மாரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகா இருக்கும். நான் அந்த புக்கு படிச்சுட்டு நான் எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போனா, அந்த ட்ரிப்பே எனக்கு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த மாரி தான் எனக்கு இந்த புக்கும் இருந்தது. நெறைய சின்ன சின்ன விஷயங்கள பத்தி ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. இதில என்னன்னா, மலைய பத்தி எழுதியிருப்பாரு. மலை மேல அந்த சன்ரைஸ் பார்க்குறது இருக்குல்ல, ஒரு மலைக்கு முன்னாடி நின்னு சன்ரைஸ் பார்க்குறது, அந்த காலையில வேளைய, அந்த சூரியோதயத்த மலையும், அதில இருக்கிற செடிகளும், விலங்குகளும், ப அ மரங்களும், பறவைகளும் எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத பத்தி அவ்ளோ அழகா எழுதியிருப்பாரு. ஒரு மலைய வந்து நீங்க தூரத்தில இருந்து பார்க்கையில ஒரு மாரி இருக்கும். அதாவது ஒரு பஸ்லலாம் போயிட்டுருக்கையில தூரத்தில ஒரு மலை தெரியும்ல, நம்ம பஸ்ல போகையில, ட்ரெயின்ல போகையிலலாம். அந்த மலை நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மலைய நம்ம கிட்ட போய் பார்க்கையில ஒரு மாரி இருக்கும். அது மேல ஏறுறப்போ ஒரு மாரி இருக்கும். இந்த மாரி ஒரு மலைங்கிறது நமக்கு எவ்ளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கக்கூடியது. அதில அவரு ஒரு விஷயம் எழுதியிருப்பாரு. ஆ இந்த உலகம் வந்து காலையிலேயே ஒரு காலை விடியிற பொழுத வந்து எப்படி எதிர்கொள்ளுதுங்கிறது ரொம்பவே அழகான ஒரு விஷயம். அதுலயும் இந்த சின்ன சின்ன எறும்புகள் கூட காலையிலே ஆயிருச்சுன்னா, அது துருதுருன்னு எங்கேயோ ஓடிட்டே இருக்கு. நம்ம காலுக்கு கீழ போற அந்த சின்ன எறும்பு கூட அவ்ளோ வேகமா எங்க தான் போகுது? அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன எழுதியிருப்பாருன்னா, மலை மேல இருக்கிற மரங்கள்ல மனிதர்களுக்கு எட்டாத, மனிதர்களுக்கு எட்ட முடியாத தொலைவுல கனிகளும், காய்களும், பூக்களும் இருக்கலாம். அது வந்து தனக்காகவே தோன்றி, தனக்காகவே அழிஞ்சு போறதுன்னு எழுதியிருப்பாரு. எனக்கு என்னமோ அந்த அந்த தனக்காகவே தோன்றி, தனக்காகவே அழியுதுன்ற அந்த வாசகம் படிக்கையில ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா, நம்ம சாப்பிடுற காய்கறி ஆகட்டும், பழங்களாகட்டும், இல்ல நம்ம குடிக்கிற தண்ணி ஆகட்டும், இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்மள போலயே எப்படி நம்ம ஹியூமன வந்து இயற்கை படைச்சிருக்கோ, அதே மாரி தான் கல்லு, மண்ணு, செடி எல்லாத்தையும் படைக்குது. ஸோ இது எல்லாமே நம்மள மாதிரியே அதுவும் தோன்றுனது தான். ஆனா நமக்கு எப்பயுமே எப்படின்னா, அது என்னமோ நமக்காக படைக்கப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிற மாரி நம்ம அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு நம்ம நெறைய நேரங்கள்ல நன்றியோடையும் இருக்கிறது இல்லையோன்னு எனக்கு தோணும். எனக்கு இது எப்ப தோணுச்சு அப்படின்னா, தண்ணி குடிக்கிறது நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும். நெறைய பேர் சொல்லுவோம் தான். டாக்டர் சொல்லுவாங்க, நம்மளே கூட சொல்லுவோம். "நல்லா தண்ணி குடிங்க, அதெல்லாம் சரியாயிரும்" அப்படி சொல்லி. ஆனா இந்த தண்ணி வந்து உங்க உடம்ப எவ்வளோ ஹீல் பண்ணுது அப்படிங்கிறத வந்து எப்பயாவது ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அ பார்த்தது இல்லன்னா, ஒரு 2 நாள் நீங்க தண்ணி குடிக்கையில உங்க உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத கவனிச்சு பாருங்க. நம்ம தண்ணி குடிப்போம் தான், தாகமா இருக்கும், கடகடன்னு எடுத்து தண்ணிய குடிச்சுருவோம். நல்லாயிருக்கும், அடுத்த வேலைய பார்க்க போயிருவோம். இந்த மாதிரி இல்லாம,
ஒவ்வொரு தடவை தண்ணி குடிக்கலையும் கொஞ்சம் கான்ஷியஸாக இந்த தண்ணி நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தா அதை விட அழகான விஷயம் எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணும். இது எப்பன்னா நான் இப்படி உட்காந்து அப்சர்வ்லாம் பண்ணல. எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, சி செக்ஷன் ஆச்சு. சி செக்ஷன் ஆனதுக்கப்புறமா அந்த நர்ஸ் வந்து குழந்த பிறந்திருக்கு. நர்ஸ் வந்து சொன்னாங்க, "நீங்கள் ஒவ்வொரு தடவை ஃபீட் பண்ணுறப்பையும் தண்ணி குடிங்க. உங்கள் பாடியை அதுதான் ஹீல் பண்ணும்னு" எனக்கு அந்த நர்ஸ் சொன்னாங்க. நானும் சரி அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை ஃபீட் பண்ணலையும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். இது வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் நான் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு தடவை அந்த தண்ணி நான் குடிக்கிறப்பையும் என் பாடி ஹீல் ஆகிறது எனக்கு அவ்வளோ எனக்கு கண்கூட தெரிகிற மாதிரி இருந்தது. இந்த தண்ணியால் தான் நம்ம வந்து உடம்பு அப்படியே ரெக்கவர் ஆகி வருதுன்றது எனக்கு ஒவ்வொரு டே டு டே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு வாரத்தில் ஒரு மாதிரி பாடி இருந்தது. ஒரு வாரத்தில் இன்னும் கூட பெட்டராக இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தண்ணி மேலே ஒரு ஒரு மிகப்பெரிய நன்றி உணர்வு வந்தது அந்த காலகட்டத்தில் தான். இப்பயும் நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்லுவேன், "தண்ணி நல்லா குடிங்க, எல்லாம் சரியாயிரும்" அப்படி சொல்லிட்டு. ஆனால் அது சும்மா ஒரு வேர்டாக இல்லாமல் நான் அதை வந்து எனக்கு என்ன சொல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் உணர்ந்த ஒரு விஷயம். அது உண்மை. அது நீங்கள் குடிச்சு தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த தண்ணி மேலேயே எனக்கு ஒரு நன்றி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து மோஸ்ட்லி ஏன் இதுக்கெல்லாம் நன்றியாக இருக்க மாட்றோம் அப்படின்னா, யோசிச்சு பார்த்தா நம்மளை விட தண்ணிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம என்ன ஒரு 60 வருஷம் வாழுவோமா, இல்லை 70 வருஷம் வாழுவோமா இந்த இந்த உலகத்தில்? நம்ம பொறக்கறதுக்கு முன்னாடியும் அந்த தண்ணி இருந்தது. நம்ம செத்து போனாலும் அது இருக்கும். இந்த உலகம் தோன்றின காலத்துலேருந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறது அப்போ தண்ணிங்கிறது நம்மளை விட எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் வந்து நம்ம அதை ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணிடுறோம். நம்ம இயற்கையில் நிறைய விஷயங்கள அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதை தான் எனக்கு அந்த ஏன் நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணிடுறோம்னா, அதெல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது. நான் குடிக்கிறதுக்காக தான் தண்ணி இருக்குது. நான் சாப்பிட்றதுக்காக தான் இந்த பழங்களும் காய்களும் இருக்குது. நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த உலகமே இருக்குன்ற தாட் நமக்கு கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் இது வந்து ரொம்ப ஓப்பனாக நான் இப்படி தான் நினைக்கிறேன்னு நம்ம சொல்லலைனாலும், சம்வேர் சம்ஹவ் மனிதர்களுக்கு வந்து இந்த எண்ணங்கள் எப்பயுமே இருக்குது. அதனால தான் நம்ம இயற்கை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அவர் எழுதியிருந்த வரிகள் என்ன அப்படின்னா, தொலைதூர மரங்களில் எவரது கையும் படாத காய்களும் கனிகளும் பூக்களும் இருக்கக்கூடும். அவை மனிதர்களுக்கானவை அல்ல. அவை தம் விருப்பத்திற்காக உருவாகி அழிந்து விடுகின்றன. இது என்னமோ எனக்கு ரொம்பவே இட் ஹிட்ஸுன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த வரிகள் இருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த தண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சேர்த்து சொன்னேன் அதில். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன செடி இருக்கும்ல, அதை பற்றி எழுதியிருப்பார். ஒரு சிறு செடி, அது வந்து ஒரு நம்ம விரல் அளவுக்கு இருக்கிற ஒரு செடியை எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்றதெல்லாம் எழுதியிருப்பார். அந்த சிறு செடி, ஒரு சின்ன செடி, அதில் வந்து ஒரு குச்சி தான் இருக்கும், 2 இலை இருக்கும், அவ்வளோதான். அதில் பூ கிடையாது, காய் கிடையாது, கனி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த செடி அதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுவோம் இல்லையா? ஆனால் அந்த செடி எடுத்து பார்த்தா அதே மாதிரி இன்னொரு செடி இருக்கவே இருக்காது. அது அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் எப்போ செடியை பார்த்தாலுமே அது அப்படி தான் இருக்கும். எல்லா செடியுமே இப்போ 2 மல்லிகைப்பூ செடியை எடுத்து பார்த்தாலுமே அதோடைய இலைகள்லாம் அவ்வளோ அடுக்கடுக்காக அழகாக இருக்கும். அதில் வர மல்லிப்பூ அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சர்டாக, ஒரு அழகாக, அவ்வளோ ஒரு வடிவத்தோடு இருக்கும் ஒரு செடி. அதே மாதிரி இன்னொரு செடி இருக்குமானா இருக்கவே இருக்காது. இவர் என்ன எழுதியிருப்பார்னா, இயற்கையில் நகல் அப்படின்ற ஒன்றே கிடையாது, எல்லாமே யூனிக் தான் அப்படி சொல்லி எழுதியிருப்பார். ஸோ எனக்கு அது எவ்வளோ உண்மை இல்லை. நம்ம மனிதர்களாகட்டும், இல்லை இந்த மரம் செடி கொடின்னு எதுவாகட்டும், எல்லாமே ஒரு யூனிக்னஸோடு இருக்குது. நீங்கள் 10 மல்லிப்பூ செடி எடுத்து வச்சாலும் அந்த 10ம் அப்படியே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதோடைய இலைகள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதோடைய வடிவமைப்பும் அது இருக்கிற ஸ்பேஸும் அது எல்லாமே ஒவ்வொரு செடிக்கு செடி மாறும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வண்டர் இல்லையா? ஸோ அந்த இயற்கையில் நகல்ன்ற ஒரு விஷயமே இருக்காது அப்படின்னு எழுதியிருப்பார். அப்புறம் மலையை பற்றி ஒரு நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பார். மலையை பற்றி நம்ம எவ்வளவோ கவிதைகள் படிச்சிருப்போம், எவ்வளவோ கதைகள் இருக்கும், எவ்வளவோ பாடல்கள் இருக்கும். மலை நம்ம சினிமா எடுத்துக்கிட்டாலே மலையை பற்றி அவ்வளோ பாட்டு இருக்கும், அவ்வளோ வர்ணனைகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மலையை வந்து எப்படி உணர்றது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, மலையை வந்து நீங்கள் கண்ணால் பார்த்து புரிஞ்சிக்கவே முடியாது. உங்கள் கண்ணால் அதை பார்க்கவே முடியாது. மலைங்கிற விஷயம்
நீங்க பார்க்குற நம்ம வீட்டுக்குள்ளேருந்து நம்ம ஒரு ஜன்னல்லேருந்து பார்க்குறோன்னா, அதுலேருந்து பார்க்குற மழை தான் மழை இல்ல. அந்த ஊர் பூரா பெய்யும். அது எங்கேருந்தோ தோன்றி வரும். ஸோ நம்ம கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயம்னா, அது மழை அப்படி சொல்லி எழுதியிருப்பாரு. அத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு காட்டு செடி மாரி, "நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி அங்க போய் நின்றணும். அல்லது அந்த மழையிலேயே கரைஞ்சு போகும் இல்லையா? களிமண். அந்த களிமண்ண போல நீங்க அந்த மழையோட சேர்ந்து நனைஞ்சு, கரைஞ்சு போனா தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி சொல்லியிருப்பாரு. அப்புறம் இன்னும் என்னன்னா, இந்த மழை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாரி பெய்யும் இல்லையா? கொஞ்சம் அப்படியே தொர தொர தொரன்னு பெஞ்சுட்டே இருக்கும். லேசா பெய்யும், அடிச்சு ஊத்தும். இந்த மாரி கனமழை அப்படி நெறைய இருக்கும்ல. கனமழை, மிக கனமழை அப்படி நியூஸ்ல அப்படி பிரிச்சுருவாங்க. ஆனா, நம்ம நம்ம ஊர்கள்ல வந்து அத எப்படி சொல்லுவாங்கன்றதுக்கு ஒரு கிராமத்து பக்கம் சொல்ற சில விஷயங்கள் எழுதியிருப்பாரு. மழை வந்து லேசா விட்டு விட்டு அப்பப்போ பெஞ்சுட்டே இருந்ததுன்னா, "என்ன மழை இது? மாமியார் செத்ததுக்கு மருமக அழுகுற மாரி ஏதோ அழுகணுமேன்னு அழுகுற மாதிரி அப்பப்போ பெய்யுது. இது மழையே இல்லன்னு சொல்லுவாங்களாம். இதே நல்லா அடிச்சு ஊத்துற மழைன்னா, இதான் மழை. புருஷன் செத்ததுக்கு அழுத பொண்டாட்டி மாரி பெஞ்சுகிட்டே இருக்கு அப்படி சொல்லி சொல்லுவாங்கன்னு எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த மழை காலம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போ வீடு எப்படி இருக்கும்? அப்படின்றது அது ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, மழை காலத்தில நீங்க உங்க வீடு, உங்க ரூமு அத விட ஒரு கோஸியான பிளேஸ் இந்த உலகத்திலேயே இல்ல, அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இத நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ள மழை பெய்யறப்ப, நம்ம வீட்டுக்குள்ள நம்மளோட பெட்ல இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டிங்கா இருக்கும். அத எப்படி எழுதியிருப்பாருன்னா, அந்த வீடு வந்து தன்னோட கைகள வச்சு நம்மள அரவணைச்சுக்கிட்டது போல இருக்கும்னு சொல்லி எழுதியிருந்தாரு. இத நான் வந்து நெறைய நேரங்கள்ல உணர்ந்திருக்கேன். எனக்கு மழை பெய்யறப்போ நானு, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க அக்கா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீல் வந்து இன்னமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாரி கோஸியா இருக்கும். எல்லாரும் உட்காந்து பேசணும், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வெளியில மழை பெஞ்சுட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கதகதப்பா, ஒரு லேசான குளிரோட எல்லாரும் உள்ள இருக்கிற ஃபீலிங் வந்து ஒரு ரொம்ப வார்ம்த்தா இருக்கும். சம்டைம்ஸ் கரண்ட் போயிரும். கரண்ட் போறப்பலாம் வந்து நைட்ல கரண்ட் போயிரும். வெளியில ஜோன்னு மழை பெஞ்சுட்ருக்கும். அப்போ வந்து அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணியிருக்கு. ஆனா இவரு எழுதியிருந்த விஷயம், அந்த வீடு வந்து தன்னுடைய கரங்கள கொண்டு நம்மள அணைச்சுக்கிட்டது போல இருக்கும்னு எழுதியிருந்தாரு. அது ரொம்ப ஃபேக்ட். எனக்கு வந்து அத இந்த மாரி ஒரு வர்ணனையா சொல்ல தெரியல. ஆனா இத நான் ரொம்பவே உணர்ந்திருக்கேன். இந்த மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறது நெறைய நேரங்கள்ல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்பயுமே இங்க எனக்கு மழை பெய்யல. நானு, என் குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட் அந்த ரூம்குள்ள இருக்கையில வெளியில மழை பெஞ்சுச்சுன்னா நல்லாயிருக்கும் எனக்கு. நான் வந்து மழையில இறங்கி நனைஞ்சு அந்த களிமண்ண போல கரைஞ்சு போற ஆள் கிடையாது. உள்ள கோஸியா, கம்ஃபர்ட்டிங்கா இருந்து அத பார்க்குற ஆள் தான் நான். ஸோ எனக்கு இது வந்து ரொம்பவே ரிலேட்டபிளா இருந்தது. அண்ட் வீட்ட பத்தி அவர் எழுதியிருக்கையில, அந்த வீடுங்கிறது எப்படி இருக்கும்? நீங்க உள்ள வாழ்றப்போ ஒரு மாரி இருக்கும். நீங்க வெளியில இருந்து அவர் வீட்ட அவரே பார்ப்பாராம். அப்ப அது வந்து சில நேரங்கள்ல அது ஒரு பறவைய போல தோணும். சில நேரங்கள்ல அது வேற யார் வீடு மாரியோ தோணும். அந்த மாரி வித்தியாச வித்தியாச வடிவங்களோட இருக்க மாரி எனக்கு தோணும் அப்படின்னு எழுதியிருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வீடுங்கிறது அங்க வாழ்ற மக்களுடைய சுபாவத்த தனக்குள்ளதாக்கிக் கொள்ளும் அப்படின்னு எழுதியிருந்தாரு. இது வந்து அ எனக்கு எங்க வீடு தான் ஞாபகம் வந்தது. நான் சின்ன வயசா இருக்கையில இருந்த வீடு, எங்க அக்கா கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் இருந்த வீடு, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அப்புறம் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது. அண்ணின்னு ஒருத்தவங்க வரையில இருக்கிற வீடு. நான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்க்குற என் வீடு. ஒரு கட்டத்தில அந்த வீடையே நாங்க குடுத்துட்டோம். எங்க அம்மாவும், அப்பாவும் மட்டும் அங்க இருக்காங்க. கொஞ்ச நாள்ல காலி பண்ண போறாங்கன்றப்போ அந்த வீடு இருந்த நிலை. ஸோ இது வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி இருக்கும். கடைசியில எங்க அம்மாவும், அப்பாவும் மட்டும் இருக்காங்க. அந்த வீடு எங்களுக்கானது இல்ல. நாங்க வெளில வரோம் அப்படின்ற கட்டத்தில வந்து எனக்கு அந்த வீடு ரொம்ப பாழடைஞ்ச வீடா தெரிஞ்சது. ஒரு வாழ்ந்து இந்த இந்த வீட்ல ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை இதுக்கப்புறம் இல்ல இங்க அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு வீடா எனக்கு அது இருந்தது. இட் இஸ் நாட் அபவுட் நீங்க அந்த வீட மெயின்டெயின் பண்றீங்களா? அ அத வந்து நீட்டா வச்சுக்கிறீங்களா? அப்படி வச்சுக்கிறீங்களா? பெயிண்ட் அடிச்சீங்களா? பெயிண்ட் அடிக்கலையா? அது கிடையாது. ஒரு வாழ்ற வீடுக்கும், பாழடைந்த வீடுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கும். அ நீங்க ரொம்ப அழகா ஜொலி ஜொலிப்பா ஒரு வீட வச்சு அங்க மக்களே இல்ல பல வருஷமானா, அது ஒரு பாழடைஞ்ச வீடு மாரி தான் இருக்கும். ஏன்னா, அந்த வீட்ல வாழ்க்கை இருக்கு. ஸோ எனக்கு இது ரொம்பவே உண்மை மாரி தோணுச்சு. வீடு, அங்க இருக்கிற மக்களோட சுபாவங்கள எடுத்துக்கிறோன்றது. எங்க அப்பாவும், அம்மாவும் மட்டும் இருக்கையில, வயசான அப்பா, அம்மா மட்டும் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களும் இங்கேருந்து வேற இடத்துக்கு போயிருவாங்கன்றப்போ, அந்த வீடு இருந்த தோற்றமே ரொம்ப வேறையா இருந்தது. நான் வந்து இந்த வீட்ட வந்து
ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பேன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, "நம்ம வீடா இது? நம்ம இருந்த வீடா இது?" அப்படின்ற மாரி இருந்தது எனக்கு. ஸோ இத படிக்கையில எனக்கு அதுதான் ரொம்பவே ஞாபகம் வந்திருந்தது. அப்புறம் பசிய பத்தி எழுதியிருப்பாரு. பசி அப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து, இவர் வந்து ஒரு மேன்ஷன் மாரி ஒரு இடத்துல ஒரு ரூம்ல தங்கிட்டு இருந்தாராம் சென்னையில. அப்போ ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்களுடைய ரூமுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சு ஒரு 1 மணி நேரம் கடந்து அவருடைய ரூம்ல போய் அங்க இருந்திருக்காங்க. அங்க வந்து ஒரு 4, 5 எல்லாரும் சேர்ந்து 4, 5 பேர் சேர்ந்து ஒரு ஞாயித்துக்கிழமையில எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதா கறியெல்லாம் எடுத்து அந்த மாரி சமைச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக தான் அவங்க ஃப்ரெண்டு இவர கூப்பிட்டுருக்காரு. இன்னும் சமைச்சு முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். இவருக்குன்னா பயங்கர பசி. ட்ராவல் பண்ணி வந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ நல்ல பசியா இருக்கு. அந்த குழம்பு கொதிக்கிற வாசமும், இவங்க கறியெல்லாம் வெட்டுறது அந்த வாசம், காய்கறி வாசம் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளேருந்து வருது. பரவால்ல சமைக்கலைன்னா பரவால்ல, எனக்கு கொஞ்சம் குழம்பையாவது குடுங்கன்னு கேட்டு வாங்கிரலாம் போல அந்த அளவுக்கு ஒரு பசி. அப்படி இருக்கு. ஆனா அப்படி போய் கேட்கவும் முடியாது. சரி இன்னும் சமையல் ரெடியாக ஒரு 2 மணி நேரம் ஆகும் இருப்போம் அப்படின்ற மாரி இருக்கையில, அந்த ரூம்ல இருக்க ஒருத்தர் வந்து இவர்ட்ட பேசுறாரு. அவர் வந்து கவிதை எழுதி அந்த கவிதை வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. "இந்த கவிதைய நீ படிச்சியா? என் கவிதை எப்படி இருக்கு?" அப்படின்றத வந்து இவர்ட்ட கேட்டிருக்காரு. உடனே இவர் ஆல்ரெடி அந்த கவிதைகள படிச்சிருக்காரு. அ அது வந்து ஓகே அப்படின்னு அவருக்கு இருந்திருக்கு. அதையே தான் அவரும் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு, "என்ன ஓகே? இது அப்படி இருக்கா? இப்படி இருக்கான்னோ?" இவரும், "ஐயோ! பசி நேரத்தில இத வந்து கேட்குறானே என்னத்த சொல்ல?" அப்படின்ற மாரி இவருக்கு இருந்ததாம். இவரும் வந்து இன்னும் மொழி நடை இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். அந்த மாரிலாம் சொல்லியிருக்காரு. இப்படியே ஆகி ஒரு வாக்குவாதம் ஆயிருச்சு. அவர் வந்து, "என்ன என் கவிதைய பத்தி நீ இவ்ளோ பேசுற? நீ எழுதிருவியா? நீ உன்னால எழுத முடியுமா? என் கவிதை எழுதி அது பப்ளிஷ் ஆகி வந்திருக்கு. நீ அத பத்தி என்ன இப்படிலாம் விமர்சனம் பண்றன்னு?" அவர் சண்டைக்கு வந்திருக்காரு. இவரும் பசியில வந்து, "நீ என்னத்த எழுதுன? அதெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்ல." அப்படிங்கிற மாரி அந்த வாக்குவாதம் அப்படியே நீடிச்சு போயிருச்சு. நான் இத வந்து நெறைய நேரங்கள்ல ஃபீல் பண்ணியிருக்கேன். பசியா இருந்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம அத தான் கவனிக்கணும். பசி அதுக்கு சாப்ட்றணும். இல்லன்னா நம்ம பேசினோம் யார்ட்டயாதுன்னா, அந்த கான்வர்சேஷன் ஒரு நாளும் உருப்படியா போன மாரி எனக்கு ஞாபகமே இல்ல. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் நான் சொல்லிருவேன், "எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன்." அப்படி சொல்லிட்டு போய் சாப்பிட்டு வந்துருவேன். ஹஸ்பண்ட்ட வந்து நான் சொல்ல மாட்டேன் நெறைய நேரங்கள்ல. எனக்கே அது தெரியாது. பசியில தான் இருக்கேன்னே தெரியாது. நானே பசியில உட்காந்துருப்பேன். பசிக்குதுன்றதும் தெரியாம உட்காந்துருப்பேன் நெறைய நேரங்கள்ல. அப்போ இவங்க ஏதாவது வந்து பேசுவாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டும் சண்டையும் அப்படி போகும். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோனே தான் தோணும். இதெல்லாம் நம்ம பேசியிருக்கவே வேணாமே! இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லையே! எதுக்காக பேசினோம்? ஓ! நம்ம பசியில தான் இவ்வளோ பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் சொல்லுவேன். "நான் பசியில ஏதோ பேசிட்டேன். எனக்கு அது தெரியல. சாரி" அப்படி சொல்லி நான் சொல்லுவேன். அந்த மாரி தான் நெறைய நேரங்கள்ல நடக்கும். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ இவர் வந்து அந்த மாரி அந்த கவிஞர் கூட அந்த கவிதை எழுதினவர் கூட ரொம்ப சண்டை போட்டுட்டு, "அவன் வந்து வீட்ட விட்டு வெளில போ நீ. எதுக்கு இங்க வந்த? எங்க ரூமுக்கு எதுக்கு வந்த? வெளில போ." அப்படின்ற மாரி அவரு பேசிடுறாரு. இவரும், "போடா உன் வீடு இல்லன்னா என்ன?" அப்படின்ற மாரி போயிட்டாரு. போயிட்டு மணி 3 ஆயிருது இதெல்லாம் நடக்கிறப்போ. ஒவ்வொரு கடையிலயா போய் சாப்பாடு இருக்கான்ற மாரி செக் பண்றாரு. எங்கேயுமே சாப்பாடு இல்ல. ஒரு கடையில வந்து மீல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பரோட்டா வேணா இருக்கு. பரோட்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து இவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, பசி நேரத்தில ஒருத்தன் நல்ல பசியில இருக்கையில அவனுக்கு பரோட்டா குடுத்தோம்னா, அத விட பெரிய ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே இல்லன்னு நெனைக்கிற ஒரு ஆள் நானு அப்படின்னு எழுதியிருந்தாரு. இது வந்து உண்மதான். பரோட்டா வந்து நல்லாருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் மதுரை வேறயா, அந்த பரோட்டா அந்த கல்லுல போடுறது, எடுக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும். எப்ப எனக்கு பரோட்டா குடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் ஓகே. ஆனா, ஒரு 4 நாள் சாப்பாடெல்லாம் இல்லாம லைக் ப்ராப்பரான சோறு, ரசம் அதெல்லாம் இல்லாம எதையாவது சாப்பிட்டுட்டு 5வது நாளும் உங்களுக்கு பரோட்டா தான் கிடைக்குதுன்னா கடுப்பா தான் இருக்கும். அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஸோ அதான் இருக்குன்னோனே ஒரு வேற வழி இல்லாம அந்த பரோட்டாவ அவ்ளோ இதுவா வேக வேகமா சாப்பிட்டாராம். சாப்பிட்டுட்டு அந்த பசிய வென்றுட்ட மாரி ஒரு ஒரு ஃபீல் வந்தது அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்புறம் இந்த மலைய இவ்வளோ தூரம் வர்ணிக்கிறோம்ல, இவ்வளோ அழகா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அத நீங்க உணரணும்னா நீங்க கரைஞ்சு போகணும். இதெல்லாம் எழுதியிருந்தார்ல. இவரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பசி வேளையில வந்து அவர் ரூம்ல இருப்பாரு. கரண்ட்டும் இருக்காது, சாப்பாடும் இல்ல, எதுவுமே இல்ல. ரூம்லயும் யாரும் இல்ல. வெளியில வந்து அடிச்சு ஊத்துது மழை.
இவரோட ஃப்ரெண்டு வரணும். பட் இன்னும் வரல. மழையால கொஞ்சம் டிலே ஆகுது அவர் வர்றதுக்கு. பசி வந்துருச்சு. இந்த மழை விட்டா நம்ம போய் எதையாவது சாப்பிடலாம் அப்படின்னா, மழை விடவே மாட்டேங்குது. இன்னும் கூட 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 போயிட்டே இருக்கு. அப்போ மழைய திட்டி தீர்ப்பாரு. அ "நீ நீ தான் பெருசுன்னு நீ நெனச்சிட்டு இருக்க. பெஞ்சுக்கிட்டே இருக்க." அப்படிலாம் சொல்லி திட்டி தீர்த்திருப்பாரு. ஸோ இது இது வந்து நம்ம லைஃப்லயுமே நடந்திருக்கும். நம்ம எங்கேயாவது போலான்னு ஜம்முன்னு ரெடியாகி இருப்போம். அப்போ வந்து மழை பெஞ்சுச்சுன்னா நமக்கு அந்த மழைய ரசிக்கலாம் முடியாது. நான் ரெடியாகி நான் வெளில போணும்னு இருக்கேன். இப்போ வேற மழை வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்ற மாரி தானே நம்ம நெனைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம மழைய எப்படி பார்ப்போம் அப்படின்றதையும் எழுதியிருப்பாரு. நம்ம மழைய வந்து திட்டுவோம், பரிகாசம் பண்ணுவோம். உன்னைய நான் ஜெயிச்சுருவேன்ற மாரி ஃபீலிங்லாம் நமக்கு வரும். ரசிப்போம். எல்லா ஃபீலிங்ஸும் நமக்கு தான் இருக்கு. ஆனா மழை ஒண்ணு தான். அது அது பாட்டுக்கு பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அத நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நடக்கிறத பத்தி எழுதியிருப்பாரு. நடக்கிறது, வாக்கிங் போறது, உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் தாண்டி நடக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயன்றத வந்து எழுதியிருப்பாரு. அவர் வந்து நடக்கிறது எப்பயுமே காலால சிந்திக்கிறேன் அப்படிதான் அந்த தலைப்பே அப்படிதான் இருக்கும். அந்த அந்த அத்தியாயத்தோட தலைப்பே அப்படிதான் இருக்கும். காலால் சிந்திக்கிறேன்னு. நடக்கிறப்ப நான் என் காலால சிந்திக்கிறேன் அப்படின்ற மாரி எழுதியிருப்பாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல வந்து இந்த பூமியோட தொடர்புல இருக்க ஒரே இது வந்து கால் தான். நம்ம அத பெருசா ஒண்ணும் இது பண்ண மாட்டோம். பட் நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டோம் இல்லையா? நம்ம கையாலயோ, இல்ல உடம்பாலயோ நம்ம பூமிய டச் பண்ணணும்னா, நம்ம அதுக்கான ஒரு பிரயத்தனப்படணும். ஒரு முயற்சி எடுக்கணும். ஆனா, கால்கள் வந்து எப்பயுமே பூமியோட தொடர்புடைய ஒண்ணு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு 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 ஆசிரியர பத்தி எழுதியிருப்பாரு. அவர் வந்து தினமும் அ ஒரு 10லருந்து 20 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய ஒருத்தரு. அவரோட வேலையே இதான். நாள் பூரா நடந்துகிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒருத்தரு. ஸோ அவர் எழுதின புக்கு, அதில அவர் நடக்கிறத பத்தி என்னெல்லாம் எழுதியிருக்காரு, அதவும் சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கால்கள் வந்து எப்போ நடமாடுறது நிக்குதோ, நடமாடுறது நிக்க ஆரம்பிக்குதோ, அப்போ வந்து உங்க மனசு சோர்வடைய ஆரம்பிக்கும். மனசு சோர்வடையல உடல் சோர்வடைய ஆரம்பிக்கும். அ அப்போ உங்களுக்கு சீக்கிரமே வயசாயிரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. இது வந்து ரொம்ப உண்மை. நம்ம எப்போ நடக்கிறது நிக்குதோ, அப்போ வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகும். நான் இது நான் இத பார்த்துருக்கேன். ஸோ நமக்குமே அப்படிதான். நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம், ஒரு ஆக்டிவா இருக்கோம்னா, நம்ம மைண்டே நல்லாயிருக்கும். டெய்லி வாக்கிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி வாக்கிங் போறீங்க. அப்போ உங்க மைண்ட் எப்படி இருக்கு? ஒரு 1 மந்த் வாக்கிங் போய் பார்த்து, அப்போ உங்க சிந்தனை, உங்க மைண்டு, உங்க உங்க பாடி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதும், அடுத்த ஒரு 1 மாசம் வாக்கிங்கே போகாம இருந்தா, அது எப்படி இருக்குன்றதும் நம்மளால நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். எனக்கு வந்து வாக்கிங் போறது வந்து நான் ஆக்சுவலி வெயிட் லாஸ்க்காக மொத போக ஆரம்பிச்சேன். ஆனா, அது வெயிட் குறைஞ்சதோ இல்லையோ, எனக்கு மைண்டுக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. வாக்கிங் போனா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஓடுற மாரி இருக்கும். இப்பயும் நான் நெனப்பேன், ச்சே! நம்ம வாக்கிங் போயிட்டுருந்த காலகட்டத்தில, வாக்கிங் போனா போதும், எல்லாமே சரியா நடந்துட்டு இருந்ததே! அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. நான் எல்லாம் சரியா நடக்கணுன்றதுக்காகலாம் வாக்கிங் போல. பட் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே லைஃப்ல பெர்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் தொடர்ந்து டெய்லி 5 கிலோமீட்டர் நடந்தேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் லைஃபே ஒரு சேஞ்ச் ஆன மாரி இருந்தது அந்த 3 மந்த்ஸ்ல. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்கிற மாரி இருந்தது. மைண்ட் வைஸும் அவ்ளோ தெளிவு, அவ்ளோ நல்லா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நடக்கணும்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல, இல்ல ஏதோ ஒரு ரோட்டோரத்தில அந்த மாரி நடந்தா என்ன? அ ஏன் செடி, மலை அந்த மாதிரி ஒரு இயற்கையோட நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாமே நடக்கிறது தானே! அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அதுக்கு இவரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நடக்கிறது எல்லாம் ஒண்ணு தான். எல்லாமே கால்ல தான் நடக்கிறீங்க. அதே தொலைவு தான் நடக்கிறீங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா, நீங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து உங்களுடைய ஆசைகளும், தேவைகளும் நெறைய தோண ஆரம்பிச்சுரும். இத வாங்கலாமா? அத வாங்கலாமான்னு யோசிப்போம். அப்ப யோசிக்கையில உங்க மனசு வந்து உங்க நடைய விட, கால்கள விட வேகமா பயணிச்சுரும். கால்களும், மனதும் ஒண்ணா ஒத்தா அ பயணிக்கிறது தான் நடை அப்படி சொல்லி இவரு சொல்லியிருப்பாரு. நீங்க ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல மரம், செடி, கொடிகளுக்கு நடுவுல நடக்கையில, உங்க கால்களும், மனசும் ஒண்ணு சேர பயணிக்கிறது. ஆனா, நீங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயோ, இல்ல வெளியில எங்கேயோ நடக்கிறீங்க அப்படின்னா, உங்க மனசு உங்க கால்கள விட வேகமா ஓடி போயிருதுன்னு எழுதியிருந்தாரு. எனக்கு வந்து வாவ்! அப்படின்ற மாரி எனக்கு இருந்தது. இதே விஷயத்த நான் வந்து எனக்கு தெரியல. அந்த டிஜிட்டல் மினிமலிசமா இல்ல ஏதோ ஒண்ணு. அந்த கேல் நியூபோர்ட் எழுதின ஒரு புக்ல தான் படிச்சேன். டீப் ஒர்க்கா, டிஜிட்டல் மினிமலிசமா என்ன புக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அதில இதே விஷயத்த தான் எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா, ஒரு 2 செட் ஆஃப் பீப்பிள வச்சு எழுதியிருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு ஒரு
ஆம், ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து 2 செட் ஆஃப் பீப்புள் 10 பேரா 2 பேரா பிரிச்சுருவாங்க. ஒருத்தவங்க வந்து இந்த மாரி ஒரு இயற்கை சூழல்ல நடந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு வரணும். இன்னொருத்தவங்க வந்து ஊருக்குள்ள நடந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு வரணும். சிக்னலு, ரோடு அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு டெஸ்டினேஷனுக்கு வரணும். 2 பேரும் அங்க போனோனயே 2 பேருக்கும் ஒரு பசில் குடுத்துருவாங்க. யாரு ரொம்ப எஃபெக்டிவா சால்வ் பண்றாங்க அப்டின்னா, இந்த இயற்கை சூழல்ல வந்தாங்கல்ல, அவங்க வந்து எஃபெக்டிவா சீக்கிரம் சால்வ் பண்ணிருவாங்க. அந்த இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவ்ளோ சீக்கிரத்தில சால்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இத வந்து இதனால தான் நீங்க வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல நடக்கணும் அப்டின்னு சொல்லி அதில எழுதியிருப்பாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாரி அந்த புக்ல எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா இவ்ளோ பெருசா இந்த மாரி ஒரு புரிய வச்ச விஷயத்த, எவ்ளோ அழகா ஒரே வரியில எழுதிட்டாரு இல்லையா? உங்க கால்களும், மனசும் ஒண்ணா ஒத்தா ஒரு சேர அது நடந்தா தான் அது நடை அப்டின்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே அது எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அடுத்து என்ன எழுதியிருந்தாருன்னா, யானை பார்க்குறது. யானை பார்க்குறதுங்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். நம்ம வீட்டு வாசல்ல வந்து யானை வரும்ல, அந்த மணி சத்தம் கேட்டுச்சுன்னா, எங்க அம்மா யானை வருது, யானை வருதுன்னு சொல்லுவாங்க. நான் போய் பார்ப்பேன். சில நேரங்கள்ல காசு குடுப்பேன். அது வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணும். சில நேரங்கள்ல அதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் எனக்கு. ஸோ குடுக்க மாட்டேன். சும்மா பார்ப்பேன். அந்த யானை வந்து அது நடக்கிற அழகும், அதோட காதுகள் ஆடுற அழகும், அது அப்படியே ஒரு அழகா ஒரு நட போட்டு போகும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜீவனா எனக்கு யானை தோணும். ஸோ இவரும் அதான் எழுதியிருந்தாரு. யானை வந்து நம்ம ஒரு தூக்கி கொஞ்சலான்றது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்ல. சின்ன பூனைக்குட்டி, சின்ன நாய்க்குட்டி அதெல்லாம் தூக்கி கொஞ்சிக்குவோம். அந்த மாரி தூக்கி கொஞ்சிக்கலாம் போல ஒரு அழகான ஒரு ஒரு விலங்கு வந்து இவ்வளோ பெருசா இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் முடியாத சைஸ்ல அது இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி யானை இருக்கிறதா அவர் எழுதியிருப்பாரு. எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு 5 விஷயங்கள் வந்து நீ என்னைக்கு பார்த்தாலுமே அது உனக்கு சலிக்கவே செய்யாது. எத்தன தடவ பார்த்தாலும் உனக்கு சலிச்சே போகாது. அப்படி சொல்லி ஒரு 5 விஷயம் சொல்லுவாங்க. 1 வந்து முழு நிலவு. பௌர்ணமி அன்னைக்கு தெரியும் இல்லையா? அந்த முழு நிலவு. இன்னொன்னு கடல். அடுத்த 3வது வந்து குழந்தையோட சிரிப்பு. சின்ன குழந்தையோட சிரிப்பு. அப்புறம் 4வது வந்து யானை. இப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. 5வது என்னன்னு நான் மறந்துட்டேன். 4 எங்க அப்பா சொல்லுவாங்க. அதில யானை இருக்கும். நான் இத அடிக்கடி நான் நெனச்சு பார்த்துப்பேன். ஆமால்ல, அப்ப எங்க அப்பா சொல்லல, எங்க அப்பா என்னத்தையாவது சொல்லுவாங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்கும். பட் இப்போலாம் வந்து ஆமால்ல, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சலிச்சே மாட்டேங்குது. எத்தனையோ தடவ பார்த்தாலும் அது நமக்கு சலிச்சு போறதே கிடையாது. இப்போ ரீசென்ட்டா என்னன்னா, பக்கத்தில ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அங்க வந்து அ ஒரு ஏர்பிஎன்பி அதோடைய பேட்டியோ அதோடைய பால்கனி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நேரா கடல் தான் தெரியும். உங்களுக்கு அவ்வளோ அழகா அந்த கடல் தெரியும். நடுவுல பில்டிங்கு ஒண்ணுமே இருக்காது. நேரா கடல் தான் இருக்கும். அவ்வளோ அழகா இருந்தது. பீச் மாரிலாம் இருக்காது. அ அது வந்து என்ன சொல்ல? அது பேன்னு சொல்றாங்க இங்க. ஸோ அவ்ளோ பெரிய கடல் அவ்ளோ அழகா தெரியும். எனக்கு அத பார்க்க பார்க்க அவ்ளோ நல்லா இருந்தது. இந்த கடல்ங்கிறது நம்ம எத்தன தடவ எங்க பார்த்தாலும், அது வந்து அவ்ளோ புத்துணர்வு தரக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தோணும். நீங்க இதே கடல் தான் நமக்கு மெரினாலயும் இருக்கும். திருவான்மியூர் பீச் போனீங்கன்னா, அங்கேயும் அதான் இருக்கும். பெசன்ட் நகர் பீச் போனா அதுவும் அங்கேயும் அதே அதே கடல் தான். இங்க வந்து பார்த்தா அதே மாரி கடல் தான். எல்லாமே கடல் தான். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் ஆகும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாரி இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மாரி இருக்கும். அமாவாசை அன்னைக்கு ஒரு மாரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். நீங்க பார்க்க பார்க்க சலிச்சே போகாது. அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு பத்தவே பத்தாதுன்னு எனக்கு தோணும். நீங்க எவ்வளோ தூரம் உங்க உங்க 2 கண்ண வச்சு எவ்வளோ தூரம் நம்ம கடல பார்த்துற முடியும்? அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்குமா? ஸோ அதையே பத்தி இவரும் எழுதியிருக்கையில எனக்கு அவ்ளோ பிடிச்சிருந்தது. அந்த யானை பத்தி அவர் எழுதியிருந்த விஷயங்கள்லாம். அண்ட் இவரு ஒரு படி மேல போய் கல் யானை பத்தி எழுதியிருப்பாரு. உயிருள்ள யானைய பார்க்கறது எவ்வளோ ஆனந்தமோ, அதே மாரி ஒரு கல்லால செஞ்ச சிற்ப யானைய பார்க்கறதும் அவ்வளோ ஆனந்தம்னு சொல்ட்டு, மகாபலிபுரத்தில அவரு பார்த்த சிற்ப யானைகள் பத்திலாம் எழுதியிருப்பாரு. எனக்கு வந்து நான் இத ஃபீல் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்கேயாவது யானை சிலை இருந்ததுன்னா, அது கிட்ட கிட்ட போய் நின்னுக்குவேன். அது என்னமோ ஆசையா இருக்கும். அத போய் பார்த்துட்டுருப்பேன். இங்க சில கோயில்கள்ல வந்து குட்டியா யானை சிலை இருக்கும். இங்க ஹியூஸ்டன் மீனாட்சி டெம்பிள்னு இருக்கும். ஸோ அங்க வந்து குட்டியா யானை சிலை வச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கோயில்ல பெரிய யானை சிலை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கையில யானைய பார்த்த மாதிரியே ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் என்ன நினச்சுக்கிட்டேன்னா, ஓகே நம்ம இங்க யானையே பார்க்கலைல்ல. ஜூ போனா தான் பார்க்க முடியும். நம்ம ஊர்ல கோவில்ல பார்ப்போம். இங்க நம்ம யானையே பார்க்காததுனால இந்த யானை பார்த்தா நமக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு நான் நினச்சுக்கிட்டேன். பட்
பட் இவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, கல் யானைகளும் அதுக்கு அதே மாதிரியான ஒரு மகிழ்ச்சிய தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படி சொல்லி எழுதியிருப்பாரு. அண்டு அ நான் வந்து சின்ன வயசுல ஒரு யானை பார்த்தது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆம் எ மீனாட்சி அம்மன் கோயில்ல பார்வதி அப்படி சொல்லி ஒரு குட்டி யானை வந்திருக்குன்னு சொல்லி எங்க அப்பா என்ன கூட்டு போய் காட்டுனாங்க. அந்த யானை ரொம்ப அழகா இருக்கு. வா போய் பார்க்கலான்னு கோயிலுக்கு போறதுக்கு இல்ல. இந்த யானைய பார்க்கறதுக்குன்னே கோயில் கூட்டு போனாங்க. அது ஒரு சின்ன யானை. அது அவ்வளோ ட்ரெயின்டு யானை இல்ல இல்லையா? அது பாட்டுக்கு டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டே நின்னுச்சு. ஆடிக்கிட்டே நிக்கும். ஆசீர்வாதம்லாம் ஒழுங்கா பண்ணாது. ஒரு தள்ளு தள்ளி விட்டுரும். லைட்டா ஒரு புஷ் பண்ணி விடும். மூஞ்சில அடிக்கும். தலையில இப்ப பெரிய யானைலாம் அழகா காச வாங்கிட்டு, அழகா நம்ம தலையில ஆசீர்வாதம் வைக்கும்ல. இந்த யானை வந்து ட்ரெயின் செய்யப்படாத யானைன்றனாலயா என்னன்னு தெரியல. மண்டையிலேயே ஒரு போடு போடும். அது பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கும். எனக்கு இன்னமும் அந்த யானையும், அத என்னைய கூட்டிட்டு அ லைக் பார்க்க கூட்டிட்டு போன எங்க அப்பாவும், இன்னமும் அதே வயசோடயே எனக்கு ஞாபகம் இருக்காங்க. அந்த ஏஜ்ல இருந்த எங்க அப்பா, அந்த யானை, அது என்னமோ அப்படியே இப்ப நெனச்சு பார்த்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா தெரியிற மாரி இருக்கும். இப்பல்லாம் கோயிலுக்கு நெறைய கியூ, வெளியில இருந்தே நீங்க நெறைய செக்கிங் அந்த மாரி தானே இருக்கு. நான் சின்ன வயசு இருக்கையில அப்படிலாம் இருக்காது. நேரா நீங்க அந்த ஆடி வீதிக்கு போயிரலாம். டொய்ங்கன்னு உள்ள போயிரலாம். கோயிலுக்கு அப்படியே போயிரலாம். ஸோ அதெல்லாம் எனக்கு இன்னுமே அவ்வளோ அழகா மெமரியில ஞாபகம் இருந்துட்டே இருக்கு. ஸோ யானைய பத்தி இது எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அருவி. அருவி வந்து எப்பயுமே ஒரு அழகான விஷயம் தான் இல்லையா? ஸோ அருவி இருக்கிற ஊர்ல குற்றாலத்துக்கு வந்து இவரு சீசன் இல்லாத டைம்ல போயிருப்பாரு. சீசன் இல்லாத டைம்ல அந்த ஊர் எப்படி இருக்கு? அ சீசன் அப்போ அந்த ஊர் எப்படி இருக்குமோ, அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு குரங்கு கூட இருக்காது. குரங்கு கூட அந்த இடத்துல இருக்காது. அண்ட் இருக்கிற ஒரே ஒரு குரங்கும் தேமேன்னு திரியிற மாரி திரிஞ்சுட்டு இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள வந்து ஈரத்தலையோட உள்ள வந்து சாமி கும்பிடுற ஆண்களும், பெண்களும் இருக்க மாட்டாங்க. அ அந்த அந்த சாலையோரத்துல இருக்கிற உணவுகள் அதெல்லாம் இருக்காது. எல்லாமே மாறிரும். ஸோ இவரு என்ன எழுதியிருப்பாருன்னா, ஒரு அருவி அந்த ஊரை எவ்வளோ அழகா கட்டமைச்சிருக்கு. அந்த அருவி இருக்கிறப்ப அந்த ஊரு எப்படி இருக்கு? அந்த அருவி அது சீசன் இல்லாதப்போ எப்படி இருக்கு? அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. நம்ம எப்பயும் அருவி இருக்கிறப்போ அந்த ஊர் ஜே ஜேன்னு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்படி தானே படிச்சிருப்போம். பட் அந்த அருவி இல்லாதப்போ அந்த ஊர் எப்படி இருக்குன்றத அவ்வளோ நல்லா எழுதியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு அருவிய சுத்தி தான் அந்த ஊரே கட்டமைஞ்சிருக்குன்றத அவ்வளோ அழகா எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு சிக்னல்ல இருப்பாரு. பஸ்ஸு வந்து ஒரு ட்ரெயின் போறதுக்காக சிக்னல் போடுவாங்கல்ல, அதில இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸில வந்து இவர் இருக்கையில பக்கத்தில ஆடு மேய்ச்சிட்டு ஒரு பையன் இருப்பான். அதில 2 ஆடுங்க வந்து நான் வந்து சண்டை போடுதுன்னு தான் நெனப்பேன். இவர் வந்து ஆடுகள் நடனமாடுகின்றனன்னு அத எழுதியிருந்தாரு. நான் வந்து எப்பயுமே 2 ஆடு சண்டை போடுது அப்படிதான் நெனப்பேன். இவருமே அத சொல்லியிருந்தாரு. ஆடுகள் எப்பயுமே நடனமாடுது. நம்ம கண்ணுக்கு அது சண்டையா தான் தெரியுது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. எனக்கு அது சண்டையா தான் தெரியும். ஸோ ஒரு ஆடு மேய்க்கிறதுன்றது ஒரு நுட்பமான விஷயம். நம்ம அத எப்பயுமே வந்து நீ படிக்கலன்னா மாடு மேய்க்க தான் போணும், ஆடு மேய்க்க தான் போணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அத வந்து ஒரு குறைவான விஷயமாவே நம்ம பார்த்தே பழகிட்டோம். ஆனா ஆடு மேய்க்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் தேவைப்படுற ஒரு நுட்பமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஆடு மேய்க்கிறவங்க வந்து அதோடைய காதுகள வச்சு தான் கவுண்ட் பண்ணுவாங்களாம். எத்தன ஆடு, ஆடோட வித்தியாசம் இந்த ஆட்ட ஏற்கனவே கவுண்ட் பண்ணிட்டோமா இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் அதோட காதுகள வச்சு தான் அவங்க கவுண்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இவருடைய அனுபவங்கள் பத்தி எழுதல, பாடல்கள் பத்தி எழுதியிருப்பாரு. பாடல்களுக்கும் மனிதர்களுக்குமான அந்த ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா? அத வந்து எழுதியிருப்பாரு. பாடல் எழுதுறவங்க வந்து அத எப்படி எழுதுனாங்க, அதெல்லாம் பத்தி அந்த கவிஞர்கள் வந்து நெறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. புக்ஸாவும் எழுதியிருப்பாங்க, அல்லது நெறைய பேட்டிகள்ல சொல்லியிருப்பாங்க. அந்த இசையமைச்சவங்க வந்து அத பத்தி பேசியிருப்பாங்க. அது எல்லாமே இருக்கும். ஆனா, பாடல் கேட்குறவங்க அதுக்கும் தனக்குமான ரிலேஷன்ஷிப்ப பத்தி பெருசா யாருமே எழுதுனதில்ல. அத மட்டும் எழுதுனாங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னா, அத ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு படைப்பா இருக்கும்னு எழுதியிருந்தாரு. அது வந்து ரொம்ப உண்மை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாடல்கள் மேல அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு இன்னொன்னு. அந்த ஒவ்வொரு கதையுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவருடைய சித்தி பத்தி அவர் எழுதியிருந்தார். அவரோட சித்தி வந்து சின்ன வயசுலேருந்தே பிபி ஸ்ரீனிவாஸ் இருக்கார்ல, அந்த பாடகர் மேல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸாம். அவருடைய பாடல்னா அவ்வளோ பிடிக்கும். அவங்களுடைய லைஃப்ல வந்து நம்ம எப்படியாவது அவர ஒரு தடவ பார்த்துறணும் அப்படி சொல்லி அவர் ரொம்ப நெனச்சிட்டே இருப்பாராம். லைக் அவங்க சித்தி நெனச்சிட்டே இருப்பாங்களாம். எப்படியாவது ஒரு தடவ பிபி ஸ்ரீனிவாச பார்த்துறணும்னு. அவருடைய பாடல்கள முணுமுணுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப இதா இருப்பாங்களாம். ஒரு தடவ அவங்களோட ஊரு கச்சேரிக்கோ, எதுக்கோ அவர் வரதா சொல்லியிருந்தாங்கன்னு, இவங்க ட்ராவல் பண்ணி அந்த ஊருக்கு
வீட்டுக்கு போய் அவர் வருவாரா அப்படின்னு பார்த்துட்டே நின்னாங்களாம். ஆனா அவர் வரவே இல்லையாம். ரொம்ப ஏமாற்றமா அவங்களுக்கு அது இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய ஆம், அவங்களுடைய கடைசி காலகட்டங்கள்ல அவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து பிபி ஸ்ரீனிவாசோட பாடல்கள் தான் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒரு டெத் பெட்ல இருக்கிற வரையுமே அவங்க பிபி ஸ்ரீனிவாசோட பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அது ஒண்ணு தான் அவங்கள உயிர்ப்போட வச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அவர் எழுதியிருப்பாரு. இவர் வந்து ஒரு காலகட்டத்தில பிபி ஸ்ரீனிவாச பார்த்துருக்காராம். பார்த்தப்போ இவர் போய் சொன்னாராம், "எங்க சித்திக்கு வந்து உங்க பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க உங்கள ஒரு தடவையாவது வாழ்க்கையில பார்த்துறணும்னு நெனைப்பாங்க." அப்படின்லாம் இவர் சொல்லயில, அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லையாம். அவர் பெருசா அத எடுத்துக்கலையாம். அந்த பாடகர் வந்து. அத வந்து இவர் சித்திட்ட சொல்லியிருக்காரு. உங்க சித்திக்கு அப்படி ஒரு ஆனந்தமா, தன்னை பத்தி இவர் போய் பிபி ஸ்ரீனிவாஸ்ட்ட சொல்லியிருக்காருன்றத வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கா, அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்களாம். அத கேட்டாங்களாம். அவ்வளோ ஆனந்தமா இருந்தாங்களாம். இவருக்கு வந்து கடைசி வரை நம்ம சித்தியோட வாழ்நாள் கடைசி வரைக்குமே நம்ம அ அவங்கள வந்து பிபி ஸ்ரீனிவாஸ்ட்ட ஒரு தடவ கூட கூட்டு போலயே! அவர பார்த்துருந்துருக்கணும் அவங்க லைஃப்ல. நம்ம அத செய்ய தவறிட்டோமேன்ற குற்ற உணர்ச்சி அவருக்கு இப்பயுமே இருக்கு அப்படின்னு எழுதியிருந்தாரு. ரேடியோவுக்கும் மனிதர்களுக்குமான ஒரு கனெக்ஷன். இது வந்து எனக்கு எங்க அப்பா தான் ஞாபகம் வருவாங்க. ஆம், என்னன்னா, எங்க அப்பா ரேடியோல பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எப்ப பாரு ஓடும். ஈவினிங் நைட் டைம்ல வந்து அது கேட்டுட்டு, அது கூடயே அது பாட்டு ஓடிட்டே இருக்கையில, அது அப்படியே தூங்கிருவாங்க. காலையில எந்திரிச்சோனே போட்டுருவாங்க. எந்திரிச்சோனே எங்க அப்பா எந்திரிச்சிட்டாங்கன்னா, அதுவும் எந்திரிச்சு கத்தும். அந்த மாதிரி இருக்குமா, ஸோ அந்த ரேடியோவுக்கும் அவங்களுக்குமான ஒரு கனெக்ட், அந்த தொடர்பு. அது வந்து இவங்க சித்தி, அப்புறம் இவர் பார்த்த பக்கத்து வீட்டு அக்கா, அவங்கலாம் எப்படி பாடல்களோட தன்னை குடுத்தாங்க. அவங்களோட லைஃப்ல சந்தோஷமே அந்த பாட்டு மட்டும்தான். அப்படின்ற மாதிரியான மக்கள் பத்திலாம் அவரு சொல்லியிருந்தாரு. இவர் பக்கத்து வீட்ல இருந்த ஒரு அக்கா வந்து அவங்க லைஃப்ல அ நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா, அவங்க அவ்ளோ அழகா பாடுவாங்க. அந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்துன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்ட வந்து அது கூடயே சேர்ந்து அவ்ளோ அழகா பாடுவாங்களாம் அவங்க. அத வந்து எல்லாருமே ரொம்ப ரசிச்சு சொல்லுவாங்களாம். ஆனா, அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க பாடுறதெல்லாம் ஒரு பொருட்டாவே இருக்காது. அ சண்டை அது இதுன்னு அந்த மாரி தான் இருப்பாங்களாம் அவங்க லைஃபு. பட் அவங்களுக்கு இந்த பாட்டு எவ்ளோ முக்கியமானதா இருக்கும் அப்படின்றதெல்லாம் எழுதியிருந்தாரு. அம் பாடல்கள் வந்து எனக்கு நான் என்ன சொல்வேன்னா, நம்ம மனநிலைய வந்து அப்படியே மாத்துற ஒரு விஷயம்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப டவுனா இருக்கையில நீங்க ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா, அது உங்கள ஒரு மாரி கூட்டிட்டு போகும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கையில ஒரு பாட்டு கேட்டா, அது ஒரு மாரி கூட்டிட்டு போகும். நீங்க ஏதோ ஒரு வேலை பார்க்கையில ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா, அது உங்கள ஒரு மாரி கூட்டிட்டு போகும். அம் நீங்க ரொம்ப கவித்துவமாலாம் இல்ல. நான் ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்றேனே, எனக்கு வந்து பாத்திரம் தேய்க்கையில வந்து வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அந்த பாட்டு ஓடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாத்திரம் தேய்க்கிறதே எனக்கு தெரியாது. எனக்கு பிடிக்காத ஒரு வேலைன்னா பாத்திரம் தேய்க்கிறது. இன்கேஸ் நான் அத தேய்க்கிற மாரியான சிச்சுவேஷன் எனக்கு வந்துருச்சுன்னா, நான் இந்த பாட்ட போட்டுட்டு தான் தேய்ப்பேன். எனக்கு என்னமோ அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். அந்த "அடே நண்பா உண்மை சொல்வேன்லாம்" ரொம்ப மகிழ்ச்சியா நான் தேய்ச்சிட்டுருப்பேன். என்னுடைய பிடிக்காத ஒரு வேலையவே அது ரொம்ப ஹாப்பி ஆக்கிரும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு உங்க பாடல்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ப தான் ஞாபகப்படுத்தணும். அதுதான், இதுதான் அப்படியெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பாடல் வந்து அத அழகாக்கிட்டே இருக்கும். நம்ம விடக்கூடாத ஒரு விஷயம் வந்து பாட்டு கேட்கறது தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆம், அது எங்க அப்பாட்டருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். எங்க அப்பா எப்பயுமே பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. நான் இப்ப இவ்ளோ பாட்டு கேட்குறேன் அப்படின்னா, நான் என்னன்னா ஒரு ஒரு காலகட்டத்தோட ஸ்டாக்னன்ட்டா நின்னுட்டேன். இப்ப வர புது பாடல்கள்லாம் கேட்க மாட்றேன். அந்த ரஹ்மானோட 90ஸ் சாங்கு, இளையராஜாவோட சாங்கோடயே நின்னுட்டேனோ, அப்புறம் ஜிவி பிரகாஷ் அந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. பட் அடுத்த அனிருத்தோட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாடல்கள், அதோட எனக்கு எல்லாமே ஸ்டாப் ஆயிட்ட மாரி இருக்கு. இப்ப உள்ள இசைய கேட்கறதுக்கு கூட எனக்கு மைண்ட் இல்ல. எனக்கு நேரம் இல்ல அப்படின்ற மாரி என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கேன். பட் ஸ்டில் கேட்கணும். இப்போ அதெல்லாமும் கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் எனக்கு இத படிக்கையில தான் தோணுச்சு. ஸோ பாட்ட பத்தி அவ்ளோ அழகா எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்றத பத்தி எழுதியிருந்தாரு. கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இவர் போய் ஒரு தடவ கதை சொன்னாராம். அந்த குழந்தைங்க அத அவ்ளோ ஆர்வமா கேட்கறதும், அதே மாரி சொல்றதும், அவங்களும் கதை சொல்ல முயற்சிக்கிறதும், அவ்ளோ இதா பண்ணாங்களாம். அப்போ ஒரு மிஸ்ஸு சொன்னாங்களாம், "இந்த பையன் வந்து கிளாஸ்ல யார்ட்டயும் பேசவும் மாட்டான், பழகவும் மாட்டான். பெருசா அவன் இன்வால்வ் ஆயி நான் பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து அவன் ரொம்ப இதாகி கதையெல்லாம் வந்து சொல்றான்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஸோ
இந்த கதை சொல்றது மூலியமா ஒரு பாடத்த சொல்லிக் குடுக்கறது வந்து ஏன் எல்லாரும் பண்ணக்கூடாது? நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டம மாத்துறது வந்து எப்பயுமே நம்ம சிலபஸ் வைஸ் இதையே தான் மாத்திட்டே இருக்கோம். ஆனா கத்துக் குடுக்குற முறைகள பத்தி நம்ம பெருசா பேசுறதே இல்லன்னு எழுதியிருந்தாரு. இந்த புக் எப்ப வந்ததுன்னு எனக்கு தெரியல. ப்ராபப்ளி 5, 10 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கலாம். ஆனா ஸ்டில் எனக்கு அது ஒரு விஷயமா தான் எனக்கு படுது. அ ஒரு மகிழ்ச்சியா கத்துக் குடுக்குற ஒரு என்விரான்மென்ட், கற்றல் வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம். லேர்னிங் வந்து ரொம்ப நல்ல விஷயம். கத்துக் குடுக்குற முறைகள வந்து நம்ம பெருசா கண்டுக்கிட்டதே இல்ல. அ எப்படி கத்துக் குடுக்குறாங்களோ அப்படிதான். இப்படின்னா இப்படிதான். 1/2 மணி நேரம் ஒரு பீரியட்னா உட்காரு படி. அப்படின்ற மாரி தான் நம்ம ஒரு சிறைக்குள்ள அடைச்சிருக்க மாரி தான் நெறைய நேரங்கள்ல குழந்தைகள வச்சிருக்கோமோ! அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். ஸோ இன்னும் அதில பெரிய மாற்றங்கள் வரல. இவர் வந்து அந்த அந்த பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள் கிட்ட வந்து, நீங்க ஏன் கத்துக் குடுக்கறது வந்து இந்த மாரி கதை சொல்லி கத்துக் குடுக்கக்கூடாது. எனக்கும் புரியுது. எல்லாத்தையும் நீ கதை சொல்லி கத்துக் குடுன்னு நான் சொல்லல. ஆனா, அ அப்பப்ப நீங்க கதை சொல்லல ஒரு வகுப்பா வைக்கலாம். கதை சொல்லி எதெல்லாம் உங்களால சொல்லிக் குடுக்க முடியுமோ, அதெல்லாம் சொல்லிக் குடுக்கலாம். ஏன் அதெல்லாம் பண்றதில்ல? அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு ஒரு டீச்சர் சொன்னாங்களாம், அவங்க மாறி மாறி ரீசன் சொல்லிட்டே தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஒரு டீச்சர் வந்து இப்போ 10 தல ராவணன் பத்தி ஒரு கதை சொன்னா, ஒரு பையன் எந்திரிச்சு, "அப்ப அவர் எப்படி பாத்ரூம்க்குலாம் போவாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே எல்லா பசங்களும் சிரிச்சிடுறாங்க. அவ்வளோதான். அத என்னால சரியாவே கொண்டு முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி குழந்தைங்க அப்படித்தானே கேட்கும். அது கேட்கறதுக்காக தான் கதையே நம்ம சொல்றோம். கதைய நம்ம எப்ப பாரு கேலி பண்ணுவோம், கேள்வி கேட்போம். இது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஈவன் மூவியுமே நமக்கு அப்படிதான் இல்லையா? அ இங்க பாரு இப்படி காட்டுறான், அப்படி சொல்லி நம்ம ஒரு சின்ன ஒரு அ இது பண்ணுவோம் தானே! ஸோ தட் இஸ் ஹவ் லேர்னிங் இருக்கணும் அப்படின்றத வந்து இவர் எழுதியிருந்தாரு. அ எனக்கு வந்து நான் இப்போ வாலண்டியர் பண்ற ஒரு தமிழ் பள்ளியில ஒரு ஆசிரியர் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்தத வந்து பார்த்தேன். அவங்க வந்து என்ன சொல்லிக் குடுத்தாங்கன்னா, ஒரு ஒரு 3 ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க தமிழ் பள்ளியில. ஸோ அவங்களுக்கு வந்து சில வார்த்தைகள் சொல்லி தரணும். மொத்தம் ஒரு 10 வார்த்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வார்த்தையும் சேர்த்து அ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ட்டாங்கன்னா, எல்லாரும் அந்த 10 வார்த்தையும் மனப்பாடம் பண்ணுங்க. நான் இப்ப கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து அந்த புக்க பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அவங்களே அதுலேருந்து ஒரு ஸ்டோரி மேக் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டோரியில அந்த 10 வார்த்தையுமே உள்ள வந்துருச்சு. ஒரு உழவன் இருந்தான். அவன் வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த கதை ஞாபகம் இருந்தது. இப்ப ஞாபகம் இல்ல. ஸோ அது அவ்ளோ அழகா அத ஒரு கதையா சொல்ட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எங்கேஜிங்கா இருக்கிற மாதிரி. அத கதையா சொல்லிட்டு அந்த குழந்தைங்க அந்த 10 வார்த்தைய அழகா சொல்லிருச்சுங்க. எனக்கு வந்து நல்லா இருக்கே! அப்படி சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ கதை சொல்றது மூலியமா ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, ரொம்ப அழகா பிள்ளைங்க கிராஸ்ப் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அதில ஆர்வமும் வந்துரும். அவங்க அத ஈஸியா உள்வாங்கிக்கவும் செய்வாங்க. ஸோ அது எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 வீட்டுக்கு இவர் போயிருந்தாராம். ஒரு வீட்டுக்கு போயிருக்கக்குள்ள, அங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 3 குழந்தைங்க. சின்ன வீடு தான். பட் அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கம்பல் பண்ணி வீட்ல இருங்க, இன்னைக்கு தங்குங்கன்னு சொன்னனால இவரு தங்கியிருந்திருக்காரு. இவரும் அவருடைய நண்பரும் ஹால்ல வந்து பேசிட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த வீட்ல இருக்க ஒய்ஃப் வந்து தலையணை குடுத்துருக்காங்க. தலவாணி குடுத்து இவரு அத வச்சு படுத்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு போறப்போ, அந்த வீட்ல இருந்த கடைசி பெண் குழந்தை வந்து 5 வயசு குழந்தை. அது வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சாம். அப்படியே உம்முன்னு உட்காந்துருந்துச்சாம். இவர் உடனே போய் கேட்டிருக்காரு. "ஏன் அழுகுற? என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க?" அப்படின்னோனே, "நீங்க எப்ப இந்த வீட்ட விட்டு போவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இவர் சும்மா விளையாட்டுக்கு, "நான் இன்னும் 1 மாசம் இங்கே தான் இருப்பேன்." அப்படின்னோனே, "அப்ப போச்சு. 1 மாசம் என் தூக்கம் போச்சு." அப்படின்னோனே, "ஏன் அப்படி சொல்ற?" அப்படின்னோனே, "நீங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு என் தலவாணிய தூக்கி உங்களுக்கு குடுத்துட்டாங்க. இப்ப எனக்கு என் தலவாணி இல்ல. அதனால நான் எப்படி தூங்குறது?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. "அதனால என்ன? என் தலவாணிய நீ எடுத்துக்கோ. இந்த தலவாணிய நீ உன்னோடத நீயே எடுத்துக்கோன்னு" சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு, "இல்ல எடுத்துக்கிட்டா அம்மா திட்டுவாங்க." அப்படின்னோனே, அவங்க அப்பா வந்திருக்காரு. அப்பா வந்து, "நீ வேற தலவாணி வச்சு படுத்துக்கோ." அப்படின்னோனே, இந்த வீட்ல இருக்கிறதே 5 தலவாணிண்ணா. நீ வேணா உன் ஃப்ரெண்டுக்கு உன் தலவாணிய குடுக்க வேண்டியதானே? எதுக்கு என்னோடத குடுத்த? உன்னோடத குடுப்பா." அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருக்கு. அவங்க அப்பாவும் அந்த குழந்தையோடத அந்த குழந்தைட்டயே குடுத்துட்டு, அவரோடத இவருக்கு ஷேர் பண்ண சொல்லி குடுத்துருந்துருக்காரு. ஸோ இது வந்து அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, இது எல்லார் வீட்லயுமே நடக்கும். இவர் வீட்லயும் நடந்துச்சாம். கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா, யாருக்குமே தன்னுடைய தலையணைய வந்து ஷேர் பண்ணிக்கிறது விருப்பமா இருக்காது. அதனால எல்லாரும் என்ன பண்ணிருவாங்கன்னா, டார்கெட் வந்து குழந்தைங்க தான். குழந்தைங்களோட தலைவாணிய தான் தூக்கிருவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு மஞ்சப்பைக்குள்ள சேலையெல்லாம் மடிச்சு வச்சு, அத குழந்தைங்கள நீ அத தலையில வச்சு படுத்துக்கோன்ற மாதிரி குடுத்துட்டு, அவங்க தலைவாணிய தூக்கி கெஸ்ட்டுக்கு குடுத்துருவாங்க அப்படின்னு எழுதியிருந்தாரு. இவர் வந்து ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாராம். தூங்கிட்டு இருந்ததுல இவருடைய
எந்திரிச்சு பார்த்தா இவருடைய தலைவாணி இல்ல. இவரு மஞ்ச பைய தலைக்கு வச்சு படுத்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இவரு கண்ண கசக்கிட்டு எந்திரிச்சு போய் எங்க இருக்கு அப்டி சொல்லி தேடுனா, வீட்டுக்கு வந்திருந்த கெஸ்ட்டு அவர் தலையில அந்த தலைவாணிய வச்சு படுத்துட்டு இருந்திருக்காரு. இவரு போய் அவர்ட்ட இருந்து புடுங்கி வாங்கிட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் புடுங்குறது கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் போராடி அத வாங்கிட்டு வந்து படுத்து தூங்கிட்டாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் ஒரு மஞ்ச பையில தான் படுத்திருந்தேன். அந்த அந்த விந்தை எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாதுன்னு எழுதியிருந்தாரு. ஸோ இது வந்து வீட்டுக்கு சடனா ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருவோம். தங்குறதுக்கான இடத்த கடகடன்னு ஏற்படுத்திருவோம். ஆனா, இந்த தலவாணி போர்வ பஞ்சாயத்து தான் கொஞ்சம் பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் அப்டி சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து நான் இப்ப பண்ற ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. எங்க வீட்ல வந்து 2 பெரிய போர்வையும், ஒரு குட்டி போர்வையும் இருக்கும். அந்த 2 பெரிய போர்வையும் வந்து நான் ஒண்ணு, என் ஹஸ்பண்ட் வந்து குட்டி போர்வ வந்து என் பையன்னு சொல்லி வச்சிருப்போம். அப்போ ஒரு டைம் என்ன பண்ணான்னா, என் பையன் வந்து அத எனக்கு குடுத்துட்டு, பெரிய போர்வைய அவன் வச்சுக்கிட்டான். எனக்கு அது ஒரு ஒரு பாப்பா பொறந்தோன ஒரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு அந்த சின்ன போர்வ கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. ஸோ, நானும் அத வச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ குளிர்காலம் வந்துருச்சு. எனக்கு வந்து திரும்ப என்னோட பெரிய போர்வ வேணும். என் பையன்ட்ட கேட்குறேன், அவன் குடுக்க மாட்றான். அவன் என்னன்னா 2 பேரும் நைஸா பேசுவோம். அவன் என்ன சொல்லுவான்னா, "அம்மா நீ இத இன்னைக்கு வச்சுக்கோ. நாளைக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். சரியா? உனக்கு பர்த்டே வருதுல்ல, உன் பர்த்டே அப்ப நான் உனக்கு அந்த போர்வைய குடுத்துடுறேன். சரியா? இது பாத்தியா ப்ளூ ஒன் அழகா இருக்கு வச்சுக்கோ." அப்படிலாம் அவன் என்ன கன்வின்ஸ் பண்ணுவான். நான் என்ன பண்ணுவேன்னா, அவன் வந்து கதை கேட்பான். தூங்குறப்ப எப்பயும் கதை கேட்டுட்டு தான் தூங்குவான். கதை சொல்லுன்னு வந்து கேட்டா, "நீ தான் எனக்கு போர்வை குடுக்க மாட்றியே, நான் சொல்ல மாட்டேன் போன்ருவேன்." அவன் வந்து உடனே என் போர்வைய "சரி இந்தா வச்சுக்கோ எனக்கு கதை சொல்லுன்னுவான்." அப்புறம் எனக்கே கஷ்டமா இருக்கும். ச்சே நம்ம பையன்ட்டயே நம்ம இப்படி நடந்துக்கிறோமே அப்படி சொல்லிட்டு, "சரி நீயே வச்சுக்கோ நான் கதை சொல்றேன்." அப்படி சொல்லுவேன். அப்புறம் நெறைய நாள்ல என்ன பண்ணுவேன்னா, இவன் தூங்குனோனே அந்த போர்வைய தூக்கிர்லாம் அப்படி தான் நான் நெனப்பேன். எனக்கு வந்து நான் பண்ற விஷயங்கள் அப்படியே எனக்கு இந்த தலையணைங்கிற அந்த அத்தியாயத்த படிக்கையில எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. அது வந்து அவன் வந்து அவ்வளோ பெரிய போர்வ அவனுக்கு தேவையில்ல. என்ன பொறுத்தவரையும் அவ்வளோ பெரிய போர்வ அந்த குழந்தைக்கு தேவையில்ல. எனக்கு தான் தேவை. நான் தான் வச்சுக்குவேன்றது தான் என் மைண்ட் செட். அந்த குழந்தைக்கு அது அதோட போர்வ. அது இவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்த போர்வ. எனக்கு வந்து அது வந்து நான் லாஜிக்கலா நீ இருக்கிற உயரத்துக்கு இவ்வளவு பெரியதாவது தேவையில்ல. இந்த மாரிலாம் என் மைண்டு யோசிக்குது. ஆனா அந்த குழந்தைக்கு அது அதோடது. அவ்வளோதானே! அப்படி சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு குழந்தையோட சைட்ல இருந்து நம்ம பெருசா அதெல்லாம் பார்க்க மாட்றோம். சின்ன வயசுல எங்க வீட்லயுமே இதான் நடக்கும். யாராவது வந்தாங்கன்னா, நம்ம தலைவாணிய தான் குடுத்துருவாங்க. ஏன்னா குழந்தைங்களோடது கொஞ்சம் சாஃப்ட்டா நல்லாருக்கும். ஆனா பெரியவங்களோடது அந்த உயரமா குண்டு தலைவாணியா இருக்கும். அதனால அவங்க அத குடுக்காம இத குடுக்குறது அந்த மாரிலாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து மெமரீஸ் பத்தி எழுதியிருந்தாரு. ஞாபகம்ன்றது நம்ம எவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கோம். நம்ம பார்த்த மனிதர்கள், நம்ம பார்க்காத மனிதர்கள், நாம பேசியிருப்போம். நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசியிருப்போம். அவங்க யாரையாவது பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்களையெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாரி மெமரீஸ் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் அப்படின்றத எழுதியிருந்தாரு. யோசிச்சு பார்த்தா அவர் 5ஆம் கிளாஸ் வரையும் அவர் கூட படிச்சது யாரெல்லாம்ன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாராம். அதில வந்து ஒரு 2 பேர் தான் அ ஞாபகமே வந்ததாம். சில பேருக்கு முகம் ஞாபகம் வந்தது. ஆனா பேர் தெரியல. ஒரு 2 பேர் தான் பேரும், முகமும் சேர்ந்து ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. ஆனா இவர் சின்ன வயசா இருக்கையில பாம்பேலேருந்து ஒரு பையன் இவரு ஊருக்கு விளையாட வந்தாங்களாம். லீவுக்கு வந்திருக்கான். இவங்க கூட சேர்ந்து விளையாடுவானாம். ஸோ அவர் பேர் வந்து தினகரன்னு எழுதியிருந்தாரு. அந்த பையன் எப்படி இருப்பான்? அவனுடைய தலை எப்படி சீவியிருப்பான்? எல்லாமே இவருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அத எழுதியிருந்திருப்பாரு. அவன் ஒரு ரப்பர் பந்து வச்சிருப்பானாம். அப்புறம் சாக்லேட்ட வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத அவன் தான் மொத சொல்லிக் குடுத்தானாம். சாக்லேட்ட வந்து பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு சாப்பிடணும். அப்படிதான் சாக்லேட் சாப்பிடணும். அப்படியே எடுத்து முழுங்கக்கூடாதுன்னு அவன் தான் சொல்லிக் குடுத்தானாம். அதுவரையும் இவர் வந்து மிட்டாய் வாங்குனா உடனே பிரிச்சு வாயில போட்டுருவாராம். அந்த மாரி தான் இவங்க சாப்பிடுவாங்களாம். பட் அந்த பையன் தான் இந்த மாரிலாம் சொல்லிக் குடுத்தானாம். அந்த பையன் வந்து இப்போ எங்க இருக்கான்? எப்படி இருக்கான்? எதுவுமே அவருக்கு தெரியாதாம். ஆனா ஸ்டில் அவன வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்னு எழுதியிருப்பாரு. எனக்கு வந்து எங்க அம்மாவோட டீச்சர். நான் பார்க்காத எங்க அம்மாவோட டீச்சர் வந்து எனக்கு அவ்வளோ ஞாபகத்துல இருக்காங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய தமிழ் டீச்சர் வந்து சிலப்பதிகாரம் பாடம் எடுப்பாங்களாம். அது வந்து எப்படின்னா, அந்த டீச்சர் வந்து தானே கண்ணகியா மாறி அந்த அந்த டயலாக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களாம். "தேரா மன்னா செப்புவது உடையேன், எல்லரு சிற்பி இமையவர் வியப்ப" அப்படி சொல்லி அவங்க பேசினாங்கன்னா,
கண்ணகியே பேசினது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா இதை அடிக்கடி சொல்லுவாங்க நான் சின்ன வயசாக இருக்கையில். எனக்கு என்னமோ அவங்கள நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவங்க என்னோட டீச்சர் மாதிரி என் ஞாபகத்தில் இன்னமும் இருக்காங்க. அவங்க எப்படி தேராமண்ணா சொல்லியிருப்பாங்கன்னு நானாக ஒரு இமேஜினேஷன் வச்சுருப்பேன்ல, அந்த இமேஜினேஷனில் அவங்க இன்னும் எனக்கு அப்படியே இருக்காங்க தான். ஸோ அந்த மாதிரி தான் நினைவுகள் வந்து ரொம்ப விசித்திரமானது அப்படின்றத எழுதியிருப்பாரு. அண்ட் பெண்களுடைய மெமரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போன கல்யாண வீட்டில் யார் என்னெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க, அங்கே என்ன சாப்பாடு போட்டாங்கன்றது முதற்கொண்டு எப்படி இவ்வளோ துல்லியமாக சொல்கிறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது பெண்களுக்கு வரமும் அதுதான், சாபமும் அதுதான்ற மாதிரி எழுதியிருப்பார். இது மாதிரி இன்னும் அழகழகான சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தார். இது ஒரு குட்டி புக்கு தான். நான் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த புக்கு தான் நான் எடுத்து முடிச்சிருக்கேன். ஒரு 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு படிக்க. அப்பப்போ டைம் இது பண்ணி நான் படித்தேன். அது எப்படி படித்தேன்னா, அலாரம் செட் பண்ணிட்டேன். ஃபோனில் இல்லை, லைக் சும்மா கிளாக் இருக்கும்ல, அந்த டைமர் இருக்கும்ல, அந்த மாதிரியானதில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு 30 மினிட்ஸ் இந்த புக்கை படிக்காமல் நான் எந்திரிக்கக்கூடாது, ஃபோன் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சு படித்தேன். ஸோ இந்த புக்கு ஒரு 2 நாளில் முடிச்சிட்டேன் தான். நீங்கள் ஒரே சிட்டிங்கில் கூட முடிச்சிடலாம், அவ்வளோ குட்டி புக்கு தான் இது. ரொம்ப நாளாக நான் எந்த புக்கு எடுத்தாலுமே அதை முடித்ததே கிடையாது. படித்தேன், பட் ஸ்டில் ஒரு 2 சாப்டர் படிப்பேன், அப்புறம் படிக்க மாட்டேன், ஒரு ஆர்வமே இருக்காது. அந்த மாதிரி புக்கு மேலே பிரச்சனை இல்லை, என்கிட்ட தான் பிரச்சனை. நான் தான் அதை ஒழுங்காகவே படிக்கலை. அப்படி இல்லாமல் இந்த புக்கை தான் நான் ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். ஒரு 2 நாளில் படித்து முடித்தேன் அண்ட் ஃபுல்லாகவும் முடித்தேன். இந்த புக்கு நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருந்தேன். ரொம்ப காலமாக அது அவங்கக்கிட்ட தான் இருந்தது. அப்புறம் நான் அதை வாங்கணும்னு நினச்சேன், அதையும் மறந்துகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக வாங்கிட்டு வந்து சரி படிச்சிருவோமேன்னு படித்தேன். ரொம்ப ரொம்ப அழகான புக்கு. நம்ம வந்து இயற்கையை எப்படி பார்க்குறோம், இன்னும் எப்படி பார்த்தா நல்லா இருக்குன்ற மாதிரியான ஃபீல் எனக்கு கொடுத்தது. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதை வந்து நமக்கு யாராவது ஏதோ ஒரு வகையில் சொல்லிகிட்டே இருக்கணும். வாழ்க்கை அழகானதுன்னு யாராவது வந்து என்கிட்ட சொன்னால் அப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரிலாம் ஒரு புக்கு படிக்கல அது நமக்கே புரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு புக்காக தான் எனக்கு இது இருந்தது. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.